ஈருறுப்பு விரிவு. இப்போ ஈருறுப்பு விரிவுண்டா என்னண்டா, எக்ஸ் ப்ளஸ் ஏ முழுவதின் வர்க்கம்டா அதை எப்படி எழுதுற, ஏ வர்க்கம் ப்ளஸ் 2 ஏ பி ப்ளஸ் பி வர்க்கம். இதே கணவன் எழுதுறீங்க, அதே போல் 4ஆம் அடுக்கு 5ஆம் அடுக்கு அப்படின்னு வர்க்கலாம் அதுக்கு எழுதுறீங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு பொது வடிவம் எக்ஸின் எண்ணாம் அடுக்குடா, அதுக்கு பொதுவான வடிவம் எப்படி வரும்டா, n(c0) ஏயின் எண்ணாம் அடுக்கு இன்டு x2 an-2 எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் அப்படியே டாட் ப்ளஸ் NCR an-r எக்ஸின் ஆறாம் அடுக்கு. ஏதாவது ஒரு உறுப்பை கேட்டால் NCR an-r எக்ஸ் ஆறாம் 6, இது ஏதாவது ஒரு உறுப்பு அப்படியோ தொடர்ந்து வந்து ப்ளஸ் கடைசியில் எண்ணத்தில் முடியல NCN ஏயின் 0ஆம் அடுக்கு இன்டு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு. இதோடைய NCRன்றது அதில் வடிவம் எப்படி வரும், அதுக்கு அப்படின்னு அர்த்தம் என்னென்னா n ஃபேக்டோரியல் கீழே n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல் இப்படி வரும். அதே போல் டி உறுப்பு எப்படி பார்க்குற, TR+1ன்றது NCR an-r இன்டு எக்ஸின் ஆறாம் அடுக்கு அப்படின்ட்டு வரும். 2x மைனஸ் 3 எக்ஸ் கணம் முழுவதின் 10ஆம் அடுக்குன்னு தெரியும். இதில் இது என்ன கேட்குறாங்க, இவ்விரிவில் எக்ஸ் மைனஸ் ஆரின் குணகத்தை காண்க அப்படின்னு கிடைக்கும். இப்போது இங்கே 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கணத்தின் மேல் 3 10ஆம் அடுக்கு, இதில் எக்ஸ் மைனஸ் ஆறாம் அடுக்கு குணகத்தை கிடைக்கும். இப்போ எனக்கு இதில் இது சரியா, அதாவது இதில் மைனஸ் ஆறா இது அப்படின்னு இல்லை, ஏன்னா 2 இடத்தையும் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வளமையான சமன்பாட்டை தான் போடணும். சரி, வளமை எல்லாத்துக்கும் உறுப்பை கண்டத்துக்கு எழுதுகிற சமன்பாடு TR+1 CRN an-r எக்ஸ் ஆர் அப்படி தான் எழுதுறேன். இப்போ இது இங்கே எழுதி அதில் குணகத்தை கண்டுபிடிப்போம். இங்கே ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு எழுதினோம்னா TR+1 இங்கே எண்ணுக்கு வயல 10R, அங்கே 2 ஏ இருக்கிற இடத்துல 2 எக்ஸின் 10 மைனஸ் ஆர், அடுத்தது 3க்குள்ள மைனஸ் இருக்குது 3 எக்ஸ் கணம் முழுவதின் ஆர் அப்படின்னு வரும். இப்போ இதை சுருக்கி எடுப்போம், 10CR 2 10 மைனஸ் ஆர் எக்ஸ் 10 மைனஸ் 4R. இங்கே கேட்டது என்ன, எக்ஸின் மைனஸ் ஆறாம் அடுக்கு உனக்கு. இங்கே மைனஸ் 6 இருக்கிற இடத்து இங்கே இருக்கிறது இது 10 மைனஸ் 4R. அப்போ நம்ம மைனஸ் 6 10 மைனஸ் 4Rக்கு சமப்படுத்தணும்டா, இங்கே ஆர் சமன் நம்மளுக்கு 4 வரும். இப்போ 4 வந்துட்டேனே. இப்போ என்னது கேட்குறாங்க, குணகத்தை கேட்குறாங்க. குணகத்தை கேட்டோம்னா 10 இது மைனஸ் 6 தானே. அப்போ குணகன்றது என்ன, இந்த முன்னுக்குள்ளே உள்ளது. இப்போ இதில் கொண்டு இதை பிரதிட்டோம்டா 10 மைனஸ் 10 எக்ஸ் மைனஸ் 6 குணகம் வரும். அப்போ 10 சி 6க்கு 4 2 10 மைனஸ் 4. இப்போ இவங்களுக்கு பிரதிட்டோம்னா 5 சமன் 10C4 2 ஆறாம் அடுக்கு மைனஸ் 3 ஆறாம் அடுக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் ஆறின் குணகம் ஆறின் குணகம்ன்றது 10C4 2 ஆறாம் அடுக்கு மைனஸ் 3 4ஆம் அடுக்கு. அப்போ இதுதான் இதில் ஆன்சர். நம்மளுக்கு தெரிஞ்சது வச்சு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்து போகிறேன்றது இதான் இந்த விஷயம்.